Hi, நான் Adeeb. Vivo இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக Vivo V25 சீரீஸில் V25 Proங்கிற ஒரு புது ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோனை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிசைனை பற்றி சொல்லலாம். ஃபோனோட பேக் சைடில் ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு எல்இடி ஃப்ளாஷும் வருது. கீழே பார்த்தீங்கன்னா விவோட பிராண்டிங்கும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் போர்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் டோட்டலாக 2 கலர் வேரியண்ட்டில் வருது. ஒரு ப்ளூ கலரு பின்ன ஒரு பிளாக் கலர் வேரியண்ட்லையும். இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓடி பார்த்தீங்கன்னா 158.9 mm தான் இந்த ஃபோனோட லெங்க்த் வருது. 73.52 mm தான் இந்த ஃபோனோட விட்த்து. 8.62 mm தான் இதோட திக்னஸ் வருது. இந்த ஃபோனோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா 190 கிராம் தான் வருது. ஃபோனோட ரைட் சைடில் தான் வால்யூம் பட்டனும் பவர் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட மேலே தான் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் வருது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா சிம் கார்டு ஸ்லோட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா டுவல் நானோ சிம் கார்டு ஸ்லோட்டு தான் வருது. அப்புறமா ஒரு பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட்டு, ஸ்பீக்கர் இதெல்லாம் தான் ஃபோனோட கீழே வருது. ஃபோனோட ஓவரால் டிசைனை பற்றி சொல்லணும்னா இந்த ஃபோனோட ப்ளூ கலர் வேரியன்ட் சூப்பராக இருக்குது. டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா விவோ இங்கே ஒரு குறையுமே வைக்கல. நல்ல சூப்பரான டிசைன் தான் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. 6.56 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED டிஸ்பிளே தான் இந்த ஃபோனில் வருது. 128 ரீஃப்ரெஷ் ரேட்டும் இந்த டிஸ்பிளேக்கு கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளேல இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு கர்வ்டு டிஸ்பிளே தான் வருது. ஓவரால் இந்த டிஸ்பிளே குவாலிட்டியை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சூப்பரான டிஸ்பிளே தான் இதில் கொடுத்துருக்காங்க. MediaTek Dimensity 1300 சிப் செட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 5G ப்ராசஸர் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 8 5G பேண்ட்ஸ்க்கான சப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. மாலி G77 தான் இதில் வர GPU. LPDDR4X RAM டைப் தான் இந்த ஃபோனில் வருது. UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. 8GBக்கான எக்ஸ்டெண்டர் ராமோட சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 தான் வருது. ஒன் டச் OS தான் இதோட யூஸ் இன்டர்ஃபேஸ். 4830 mAhக்கான ஒரு பேட்டரி தான் இதில் வருது. 66 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. NFC சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5.2 தான் இதில் வருது. அப்புறமா கெரியர் அக்ரிகேஷனும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸும் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ லென்ஸும் தான் வருது. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா 32 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட செல்ஃபி கேமராவில் ஐ அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த ஃபோனோட பாக்ஸில் என்னென்ன கண்டென்ட் நமக்கு தராங்கன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் வருது. அப்புறமா டைப் சி டு USB சார்ஜிங் கேபிள், சார்ஜிங் அடாப்டர், டைப் சி டு 3.5 mmக்கான இயர்ஃபோன் ஜாக்கோட அடாப்டரும் இதில் கிடைக்குது. அப்புறமா ஒரு ஃபோன் கேஸு, சிம் இஜெக்டர் டூல், பின்ன ஃபோனோட மேலேயே ப்ரீ அப்டேட் ஃபிலிம் ப்ரொடெக்ஷனும் நமக்கு தராங்க. இவ்வளோதான் பாக்ஸ்க்குள்ளே வருது. ஃபைனலில் இந்த ஃபோனோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோன் டோட்டலாக 2 வேரியண்ட்டில் வருது. 8GB 128GB வேரியண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 35,999 ரூபாயும், 12GB 256GB வேரியண்ட்டுக்கு 39,999 ரூபாயும் தான் வருது. ஓவரால் இந்த ஃபோனை பற்றி சொல்லணும்னா டிசைன் வைஸ் சூப்பரான டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் ஃபஸ்ட்டு கையில் எடுக்கும்போது நம்ம இம்ப்ரெஸ் ஆயிடுவோம். ஏன்னா அப்படி ஒரு டிசைன் தான் விவோட எல்லா ஃபோன்லையுமே வரும். இந்த ஃபோன்லையுமே அவங்க குறையொன்னும் வைக்கல. நல்ல சூப்பரான டிசைன் தான் இந்த ஃபோன்லையுமே கொடுத்துருக்காங்க. விவோட ஃபோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேமரா ஓரியன்டான ஃபோன்ஸ் தான். நான் பர்சனலாக பார்த்தீங்கன்னா விவோட V20ங்கிற ஃபோனை யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்போஸ் நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபோன் ஒரு ஆஃப்லைன் மாடல் தான். உங்கள் பக்கத்தில் இருக்கிற விவோட மொபைல் ஸ்டோர் இல்லாட்டி பூர்விகா, சென்னை மொபைல்ஸ் இப்படி பெரிய ஸ்டோர்லாம் போனீங்கன்னா ஃபோனோட டெமோஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். அங்கே போய் லைவாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபோன் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். இந்த ஆஃப்லைன் மாடல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அப்போ நீங்கள் இந்த ஃபோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்லைன் ஸ்டோரில் போய் ஃபோனை செக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எடுங்க. அப்போ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா நாளுமே ஈவினிங் 6 மணி ஆகும்போது நம்ம சேனலில் வீடியோஸை பப்ளிஷ் பண்ணுவோம். அப்புறமா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சம்மந்தமான அப்டேட்ஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் வழியாக தான் நம்ம அப்டேட் பண்ணுவோம்.